சின்ன பண்ணி இவ்வளவு நடந்திருக்கு. உன் மாமியாருக்கு திமிர பாத்தியா? திமிர முறைச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காளே தவிர ஒரு வார்த்தை என்ன மன்னிச்சிடுன்னு கேக்குறாளா? இவளெல்லாம் உள்ள தூக்கி வச்சாதான் இவளுக்கெல்லாம் புத்தி வரும் பாத்துக்கோ. இல்லைன்னா இவளும் அடங்கவே மாட்டா. ஆமா சின்ன பண்ணே, உங்க அம்மா சொல்றதுதான் சரி. இதுக்கு மேல நாங்க பொறுமையா இருக்க முடியாது சொல்லிட்டோம். மாசமா இருக்கிற பொண்ணுன்னு கூட பார்க்காம, அது கூட வேற யாரும் பொண்ணு இல்ல, சொந்த மருமக. அவனுக்கு கூட பார்க்காம தான் பையனை வச்சு அடிக்க வச்சிருக்கான். இவெல்லாம் ஒரு மனுஷியா? ஏங்க விடுங்க, இதெல்லாம் திருந்தாத ஜென்மம். எத்தனை வாட்டி சொன்னாலும் புத்தி வராது. தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோங்க. ரெண்டு பேரும் மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போயிருங்க சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு மரியாதையும் கிடைக்காது. நானும் போனா போது சரி, தப்பு எங்க மேல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருந்தா, பேசுற பேச்செல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓஹோ, தங்கச்சியும் அம்மையும் சொன்ன உடனே ரோசம் பொத்துக்கிட்டு வருதோ ராசாக்கு? நல்லா தான். அன்னைக்கு என்ன போட்டு அடி அடின்னு அடிச்சிங்களே, அன்னைக்கு கோவம் வரலையே உங்களுக்கு உங்க அம்மா மேல? அம்மா சொல்றான்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்கீங்க. ஒரு மாசமா இருக்க பொண்ணுன்னு கூட பார்க்காம நீலாம் மனுஷனாயா? உன்னை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாரு எங்க வீட்டை எதிர்த்து. என்ன சொல்லணும்? அன்னைக்கு அத்தனை பேர் சொன்னாங்க இவனை கட்டாத கட்டாத அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் பிடிவாதமா இருந்து கட்டுனேன். அதுக்கு இன்னைக்கு எனக்கு நல்ல தண்டனை வாங்கி கொடுத்துட்டயா நீ. இப்ப பேசுங்க மாப்பிள்ள, பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. இவ்வளவு நேரம் அம்மைக்கும் தங்கச்சிக்கும் சப்போர்ட் பண்ணி வந்துகிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப சொல்லுங்க மாப்பிள்ள, வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறங்க. இப்பயாச்சும் தலையை கீழே குனிஞ்சு போட்டு நின்னுகிட்டு இருந்தா மட்டும் நீங்க பண்ணது எல்லாம் கரெக்டுன்னு ஆயிராது, நான் சொல்றது எல்லாம் தப்புன்னு ஆயிராது. நீயால தலையை கீழே குனிஞ்சு போட்டு நின்னுகிட்டு இருக்கா? நம்ம ஒண்ணும் தப்பு பண்ணல சரியா? நீ தைரியமா சொல்லு, உன் மாமனாரையும் உன் மாமியாரையும் இங்க இருந்து இப்போ இந்த நிமிஷம் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. இது நம்ம வீடு, நம்ம அப்பா நம்மளுக்காண்டி கட்டின வீடு. இவளே இருக்கிறதுக்கு இங்க தகுதி இல்ல. சரி, ஏதோ நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டே, நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். பாத்தியாமா என் மாமியாருக்கு கொழுப்ப? இவ்வளவு பண்ணி அவளுக்கு திமிரு அடங்குதா? நீ ஏண்டி கவலைப்படுற? நீ பொறுமையா இரு, இதுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளோட ஆட்டம் என்னன்னு. என்னம்மா பண்ண போற சொல்லு. வேற என்ன, போலீஸுக்கு போனை பண்ணி வர வைக்க போறேன். எங்க அந்த போலீஸ்காரு தம்பி இதுக்காருல, அவருக்கு போனை பண்ணி வர வைங்க. என்னது போலீஸா? யாரு மேல யார் கேஸ் கொடுக்கறது? மருமவளை அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்க, அது மாசமா இருக்கான்னு கூட பார்க்காம நீ ஏன் மவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? இப்போ கொடுக்குறேன் கம்ப்ளைண்ட். அதுக்கு சாட்சி உன் தோழியே வருவா இங்க. ஆமாமா, கரெக்டா சொன்னேன். இவங்க 3 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள வச்சாதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க. ஒரு 3 பேருக்கும் முட்டி அடி, முட்டி முட்டின்னு உடைச்சாதான் சரிப்பட்டு வருவாங்க. ஐயோ, இவன் வேற நேரங்காலம் தெரியாமல பேசிக்கிட்டு கிடக்கான். இத்தனை நாள் அமைதியா தானே இருப்பான் சிங்சாங் போட்டுக்கிட்டு. இன்னைக்கு என்ன கத்து கத்துன்னு கத்துறான்? எல்லாம் நம்மளுக்கு சாதகமா வரும்னு பார்த்தா பாதகமாலாம் போயிட்டு இருக்கு. ஏடி நாத்தி, உனக்கு இன்னைக்கு காலி. இதை எப்படியாச்சும் கலைச்சு விடணுமே. ஐயோ, என்னத்த பண்ண? திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் போனா அவன் நொத்தி எடுத்துருவாளே, என்ன அட்டி அட்டின்னு வெளுத்துருவாளே அந்த கனகா வேற. ஐயோ, சின்ன பண்ணே சொல்றத கேளு. இனிமேலாம் பொறுமையா இருக்க முடியாது. கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான். ஏமா, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கு எனக்கு சம்மந்தம் தான். ஏங்க, நீங்க ஏன் மச நின்னுகிட்டு இருக்கீங்க? போனை பண்ணுங்க. ஏம்மா வேண்டான்னு மருமக கிட்ட சொல்லுமா. இல்லன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், நம்மள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு நொத்தி எடுத்துருவாங்க. ஹலோ, ஆமாப்பா, நான் மாமா பேசுறேன். இங்க சின்ன பொண்ணு வீட்டுல இருந்து தான் பேசுறேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து சின்ன பொண்ணை அடிச்சிருக்காங்க. ஆமா, கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கொஞ்சம் இங்க வரீங்களா? வீடு வரைக்கும், வீடு தெரியும்ல? சரிப்பா. ஏம்மா எதையாச்சும் சொல்லுமா. அந்த ஆளு வேற போன் பண்ணி சொல்லிட்டா. இங்க பாருங்க, நாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். அதுக்காண்டி போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஒண்ணும் வேண்டாம். இனிமையாச்சும் ஒழுங்கா இருக்கும். போலீஸ் தான் புத்தி வருதோ? செல்லத்தாயி, இன்னைக்கு உன்னை நான் சும்மா விடுறதா இல்ல. மந்த் எண்டுன்றதுனால எவ்வளவு ஃபைல்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல இந்த கேஸ் வேற ஒண்ணு இழுத்துக்கிட்டே இருக்கு. சீக்கிரம் முடியும்னு பார்த்தா முடிஞ்ச பாடே இல்ல. என்னத்த சொல்றது? எம்மடியோ, நல்ல வேலை இவன் மறந்துட்டாப்பல வேலை. இதுல அவன் அடிக்க சொல்லிட்டு போனான். நல்ல வேலை நான் தப்பிச்சேன். இல்லன்னா இவ ஏறி மிதிக்கிற மிதியில நம்மள சாணி ஆக்கிருப்பா இவ. அம்மா நல்ல வேலைப்பா சாமி. கடவுள் இருக்கான் குமாரே, கடவுள் இருக்கான். என் நாட்டு என்ன வாரேன்னு சொன்னா வரவே இல்ல. ஒரு வேளை நம்மள கழட்டி விட்டுட்டு அவ அங்கேயே செட்டில் ஆயிட்டாலோ. தலை வலிக்கு. சரி, ஒரு டீ ஆச்சு குடிச்சிட்டு வருவோம். சார், என்னாச்சு கோவமா வரீங்க? ஏதாச்சும் டென்ஷன்ல இருக்கீங்களா? சரி வாங்க, ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம் போயிட்டு.
ஆமா இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். உன்கிட்ட நான் என்ன வேலை சொன்னேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கனகா? இதெல்லாம் சரியில்லை பாத்துக்கோ. சார் நான் என்ன பண்ணேன்? ஏன் என் மேல இவ்வளவு கோவம் பண்றீங்க? நான் ஃபைல்ஸ் தானே பாத்துக்கிட்டு இருக்கேன், அந்த வேலை தானே சொன்னீங்க. ஆமா ரொம்ப முக்கியம் இந்த ஃபைல்ஸ் பாக்குறதுலாம். அதெல்லாம் அப்புறம் பார்க்கவே முடியாது. அந்த உள்ள இருக்கிற கிளவிய ஒரு 4 போடு போட்டு உண்மையை வரவைன்னு சொல்றேன், இன்னும் நீ லேட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சார் அதுக்குள்ளதான் எஸ்ஐ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் இயர் எண்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கான ஒர்க் பாத்துக்கிட்டு இருந்தேன் சார். நொண்டி சாக்கெல்லாம் சொல்லாத கனகா. அதுக்குள்ள இன்னொரு கேஸ் வந்திருக்கு அவங்க ஃபேமிலில இருந்தே. என்ன சார் சொல்றீங்க? ஆமா அதுக்குள்ள இந்த கேஸை முடிப்போன்னு பார்த்தா நீ அதுவும் முடிக்க மாட்டேங்கிற. இதே மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதுக்குள்ள என்ன சார் கேஸ் வந்திருக்கு அவங்க வீட்ல இருந்து? எல்லாம் வேற என்ன பிரச்சனை, அவங்க குடும்பத்து பிரச்சனை தான். அந்த பொண்ணு சின்ன பொண்ணை போட்டு அவங்க மாமியார்காரி அடிக்க சொல்லியிருக்கா. அதனால அவன் அடிச்சிருப்பான் போல அவன் புருஷன். அவங்க அப்பா அம்மாவும் திரும்பியும் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. சார் என்ன சார் இது? இந்த குடும்ப பிரச்சனை ஓய மாட்டேங்குது. நம்மளுக்கு 1008 கேஸ் இருக்கு, இதே வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இதை முடிச்சு விட வேண்டாமா? அந்த கிளவியை கூப்பிட்டு ஒரு 4 போடு போட்டு உண்மையெல்லாம் வாங்கு. சீக்கிரம் அங்க கிளம்புவோம். அங்க வேற போயிட்டு என்ன பிரச்சனை நடக்க போதோ தெரியல. அங்க இருந்து வரும்போது அவளை எப்படியாச்சும் கூட்டிக்கிட்டு வந்துடணும். இங்க வந்து அவளுக்கு கொடுக்குற குடுல அவளே உண்மையை ஒத்துக்கணும். சிசிடிவி கேமரா வேற அது டெலீட் ஆயிட்டுன்னு சொல்றான் அந்த சேட்டு. யார் மேல பழி இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சார் அதை ரெக்கவர் பண்ணவே முடியாது அந்த சிசிடிவி கேமராவெல்லாம். ஆமா ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த கடையை சுத்தி வேற எந்த கடையிலுமே சிசிடிவி கேமரா இல்ல. இதை என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குது எனக்கு. அட பாவி, அவளே சும்மா இருந்தாலும் இவனா வாலண்டரியா அடி அடின்ல சொல்றான். இவனை நான் என்ன செய்யறதுக்கு? சும்மா இருக்கிற வழியும் சொரிஞ்சு விடுறானே. அதனாலதான் சொல்றேன், இவகிட்ட போறதுக்குள்ள எப்படியாச்சும் உண்மையை வர வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, நம்ம போகும்போது அவளையும் கூட்டிகிட்டு வந்துடலாம். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். ஐயோ இவ வந்துட்டாலே, இவ வந்தாலே நம்மள வெளு வெளுலாம் வெளுப்பா. என்ன பண்றது முருகா? சரி நீ வேலையை பாரு, நான் போயிட்டு அந்த தேவையான விஷயத்தெல்லாம் ரெடி பண்றேன். நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க போங்க. ஏ கிளவி வெளிய வா. நான் வர மாட்டேன், நீ அடிப்பா. பின்ன உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து உன்னை கொஞ்சம் இருக்கா வச்சிருக்காங்க. இப்ப வெளியே வரலன்னு வச்சுக்கோ, நான் லாக்கப்புக்குள்ள வந்தேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன்டி இப்படி வயசான காலத்துல என்ன போட்டு கொடுமைப்படுத்துறீங்க? எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. சம்மந்தம் இருக்கிறவளெல்லாம் விட்டுட்டு ஒன்னும் சம்மந்தம் இல்லாதவளை பிடிச்சி ஏன்டி இப்படி பண்றீங்க? கிளவி இப்ப வரியா இல்லையா? முருகா வா வெளியே. அங்க என்ன ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கா? அந்த லாக்கப் கம்பியை பிடிச்ி பின்னாடி திரும்பி நில்லு. உட்காராது பழுத்துட்டு இன்னைக்கு வெளுக்க போற அடி. எடி ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருடி. யார பார்த்து டி சொல்ற? ஐயோ மேடம் தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க மேடம். இவ வர சும்மாவே அடிப்பா, இப்ப காரணம் வர கிடைச்சிட்டு வெளு வெளுல வெளுப்பா. எடி பல்லி ஓடிடு லாக்கப்புக்குள்ள. எங்க ஓடுற நீ? கரெக்டா மண்டையில அடிச்சுட்டா, மண்டை ஒடிஞ்சிட்டு. கிளவி ஓடாத நின்னு. யாய் பறந்து பறந்துல அடிக்கா. இவ என்ன சூப்பர்மேனே நினைச்சிட்டாலோ? அம்மா இடுப்பு போச்சு. மேடம் தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சிருங்க. இப்ப உண்மையை சொல்றியா அடி வாங்குறியா? எனக்கு அந்த நகையை பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா அவ ஒரு நாள் பேதி மாதிரியை மட்டும் கலந்து அந்த சின்ன பொண்ணுக்கு கொடுக்க சொன்னா, அதை மட்டும் கொடுத்தோம். இடி கிளவி என்ன சொல்றா? மாசமா இருக்க பொண்ணுக்கு பேதி மாதிரி கலந்து கொடுத்தியா? ஆமா ஒரு நாள் கொடுத்தோம். ஆனா அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, குடுக்கறதும் கொடுத்துட்டு காரணமா சொல்றா நீ? ஃபுல்லா கேட்டுக்கோங்க. அன்னைக்கு கொடுத்தோம், ஆனா அது பாவம் பார்த்து நான் ரொம்ப வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த பாலை எனக்கு கொடுத்து விட்டுட்டு அதை நான் குடிக்கலான்னு போனா அதுக்குள்ள அவ பாதி புடுங்கி குடிச்சிட்டா நாத்து. அப்புறம் எங்க 2 பேருக்கு தான் பாத்ரூம்ல கிடந்தோம். ஓஹோ இது வேற நடந்திருக்கா? அந்த செயின் அது என்னாச்சு சொல்லு. மேடம் அப்பெல்லாம் நான் இங்க இல்ல, இப்பதான் வந்தேன். நீங்க வேணா அவ குடும்பத்துல போய் கேட்டு பாருங்க. சத்தியமா எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. அடி வில்லதான் ஒரு உண்மையா வருது. அந்த செயினை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ இங்கனே கடை, நானும் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் போயிட்டு அவளை புடிச்சு கூட்டிக்கிட்டு தரன்னு இழுத்துக்கிட்டு வரோம். இன்ஸ்பெக்டர் சார். என்னாச்சு கனகா? ஏன் என்னாச்சு? ஏதாச்சும் உண்மையை சொல்லிட்டாளா? இவ்வளவு கோவமா இருக்கு, என்னாச்சு சொல்லு கனகா. சார் உங்களுக்கு உண்மை தெரியாது. என்னன்னா அவளும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு பேதி மாதிரி கலந்து கொடுத்திருக்காங்க. என்ன சொல்ற கனகா? தன்வினை தன்னையே சுடும் அப்படின்ற போக்குல கடைசியில இவங்களே அந்த பாலை குடிச்சு 2 பேரும் பாத்ரூம்ல கடந்திருக்காங்க. இது அந்த பொண்ணுக்கே தெரியாதுன்னு நினைக்கேன். வாங்க நம்ம போயிட்டு முதல்ல இந்த விஷயத்த அவங்க வீட்டுல சொல்லுவோம். இதை வச்சு அவளை இங்க கூட்டிக்கிட்டு வருவோம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா. கரெக்டா சொன்ன கனகா, கிளம்பு. இதுதான் நல்ல வாய்ப்பு. அவளை கூட்டிக்கிட்டு வந்து 4 அடி ஸ்டேஷன்ல கொடுத்தாதான் அவ சரிப்பட்டு வருவா. ஆமா சார், இந்த வாட்டி ஆதாரத்தோடு பிடிச்சிருக்கோம். இவளை விடவே கூடாது. ஆமா கனகா, எஃப்ஐஆர் போட்டு இவளை ரிஜிஸ்டர் பண்ணி இவளை ஜாமீன்ல எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணணும். வாங்க சார் போவோம். எடி நாத்து என்ன மன்னிச்சிரு, தெரியாம சொல்லிட்டேன். அடி வெளுத்து